bro copper தட்டு yes பூஜா தட்டு ஆமா பூஜை தட்டு காப்பர் சரியா 3 way of getting EMF 3 way of getting EMF என்னென்ன வழி இருக்கு EMF என்ன பேசிக்கலி ஃப்ளக்ஸ் வேணும் ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் நடக்கணும் ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் நடக்கணும்னா என்னென்ன வழி இருக்கு ஒன்னு வெரி குட் அப்ப நல்லா பாரு ஃபர்ஸ்ட் வழி என்னது ஃபீல்ட் செகண்ட் வழி என்ன ஏரியா தேர்ட் வழி என்ன தீட்டா வந்து ஒமேகா டி எழுதிக்கலாமா கரெக்டா இல்ல ஏன்னா ஒமேகா என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி தீட்டா பை டி ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம் தீட்டா பை டி கரெக்டா இல்லையா அப்ப தீட்டா என்ன ஆகும் என்ன மேக்னெட் வச்சு உட்காந்து எழுதிக்கிற பேக் இன்னும் ஓபன் பண்ணல கழுத ஒரு மணி நேரம் எதுக்குல வந்த உயிர் எடுக்கிறதுக்குனே வந்துட்டு இப்ப நல்லா பண்ணாம மோஷனல் EMF பார்க்குறோம் என்ன பார்க்க போறோம் அதாவது பார்த்தேன்னா ஏரியாவை சேஞ்ச் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் ஏரியாவை சேஞ்ச் பண்ண போறேன் சரியா என்கிட்ட ஒரு ஸ்லைடர் இருக்கு என்கிட்ட என்ன இருக்குது ஒரு ஸ்லைடர் இருக்கு இந்த மாதிரி சரியா இது ஒரு ஸ்லைடர் இப்ப நல்லா பாரு இந்த ஸ்லைடு பண்ணலாம்ல எஸ் சர்ஃபேஸ் பார்த்தா வெரி குட் இப்ப நல்லா பாரு இந்த ஸ்லைடர் வந்து இப்படி ஸ்லைடு பண்றேன் அப்ப என்ன சேஞ்ச் ஆகுது ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதா இல்ல ஏரியா சேஞ்ச் ஆகுதா ஏரியா ஸ்ட்ரென்த் பாரு ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுமா ஆமா சரி அப்ப இங்க பாரு நான் சப்போஸ் இது மூவ் பண்றேன்னா என்ன சேஞ்ச் ஆகுது ஏரியா சேஞ்ச் அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்லைடர் நான் இப்படி சேஞ்ச் பண்ணலாம் சரியா ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரண்ட் சேஞ்ச் பண்ணா ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சா இல்லையா அப்ப சப்போஸ் நான் வந்து இந்த ஸ்லைடர் இப்படி மூவ் பண்றேன்னா என்ன சேஞ்ச் ஆகும் வெரி குட் ஏரியா வந்து சேஞ்ச் ஆகும் ஆங்கிள் சேஞ்ச் ஆகுதா சரி ஆங்கிள் எவ்வளவு டிகிரி சார் 90 வெரி குட் சொல்லி எதுக்கும் எதுக்கும் இப்ப எதுக்கு ஆங்கிள் எது பாப்பேன் 180 இது சொல்லுது இப்ப எதுக்கு ஆங்கிள் எதிர்பார்ப்பேன் இப்போ வந்துட்டு நல்லா பாரு இது ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் ஃபீல்ட் பார்த்தா இன்சைட் அவுட் சைடு அப்ப ஆங்கிள் வந்து 0 டிகிரி வர பண்ணிட்டு அப்ப ஆங்கிள் பிரச்சனை இல்ல ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகுறது என்னது ஏரியா லெட் மீ சே இது வந்து லென்த்னு வெச்சுக்கோ இது பிரெத் ஆயிருமா அண்ட் இந்த பிரெத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுதா dx கம்மி ஆகுதா இல்லையா வெரி குட் அப்ப எனக்கு ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் இருக்கா ஃப்ளக்ஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்குது வெரி குட் இந்த ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் காரணம் யாரு ஏரியா அப்ப நான் b யும் அந்த cos θ வந்து 1 ஆயிடுச்சு cos θ எப்படி 1 ஆச்சு 0 ஓகே வெரி குட் அது பண்ணா அப்ப நான் லென்ஸ் மாதிரி -1 வெளியில இருக்கும் அந்த -1 கேன்சலேஷன் சொல்லிடுவேன் கரெக்ட்டா இல்லையா வெரி குட் அப்ப d into length into breadth னு போடலாமா கரெக்ட்டா இல்லையா length into breadth பட் எது சேஞ்ச் ஆகுது breadth சேஞ்ச் ஆகுதா இல்லையா சேஞ்ச் ஆகுது வெரி குட் சோ சப்போஸ் நான் வந்து இது வந்து மொத்த டிஸ்டன்ஸ் x னு வெச்சுக்கோ x by dt மொத்த breadth length சேஞ்ச் ஆகல அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் length ஓகே மேடம் length வெளிய எடுத்தாச்சு what is dx by dt velocity very good அப்ப நல்லா பாரு என்னோட velocity இந்த டைரக்ஷன்ல வரேனா பேசிக்கலி இந்த ஸ்லைடர் வந்து இந்த டைரக்ஷன்ல இழுத்திக்கிட்டு இருக்கேனா velocity எப்படி இருக்குது இந்த டைரக்ஷன்ல இருக்குது கரெக்ட்டா இல்லையா சப்போஸ் நான் இந்த டைரக்ஷன்ல இருக்கிற velocity எப்படி இருக்குது இந்த டைரக்ஷன் வெரி குட் சப்போஸ் இல்ல இந்த velocityக்கும் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் எவ்வளவு டிகிரி 90 மேடம் velocity இப்படி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போற மாதிரி இருக்கா கரெக்ட்டா இல்லையா சொல்றது புரியுதா இங்க பாரு velocity இப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது அப்ப ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி அப்ப நான் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாமா அப்ப இந்த ஃபார்முலா பார்த்தனா L டாட் V கிராஸ் இது வந்து என்னோட EMF புரியுதா V எங்க அப்ப இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எஸ் இப்போ அருமையான ஒரு கேள்வி என்ன அண்ணே கிராஸ் ப்ராடக்ட் புரிஞ்சுனே கிராஸ் ப்ராடக்ட் ஏன் வந்துச்சு ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல ஆங்கிள் 90 டிகிரி அதுல கிராஸ்
ஏன் டாட் ப்ராடக்ட் வந்துச்சு? ஏன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்ச இஎம்எஃப் என்ன குவான்டிட்டி? இது டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்ச இது என்ன குவான்டிட்டி? அது எப்படிங்க வெக்டார ஸ்கேலர்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல டாட் ப்ராடக்ட் எடுத்தா any difficulty? கான்செப்ட் கிளியரா புரியுதா? L dot V cross B. இது பாரு, ஒரு கிராஸ் ப்ராடக்ட் ஒரு டாட் ப்ராடக்ட். இதோட பேர் பார்த்தனா என்ன ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. உள்ள இருக்க யாருக்காச்சும் தெரியுமா இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட் பண்றதோட பேர் என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட். அத ஸ்டாண்டர்ட் பேர் என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட்டோட இன்னொரு பேர் மாடுலஸ் இல்ல, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். சரி, நோட் பண்ணிட்டு என்னது இப்படி பண்ண எப்படி நீட் எக்ஸாம் கிளியர் ஆகும்? நான் இங்க ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் முகேஷ் ரெண்டு மேக்னெட். நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க, ரிப்பல்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போனால் போகட்டும் போடான்னு ஆயிடுச்சு. சரியா? புரியுதா? ஸோ பேசிக்கலி ட்ரிபிள் ப்ராடக்ட் கரெக்டா. மூணு ப்ராடக்ட் ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது இது பேர் என்னது? ஒன். சரி, இப்ப நல்லா பாரு, நல்லா பாரு. இங்க லென்த் எப்படி இருக்குது? லென்த் இப்படி இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? லென்த் எப்படி இருக்கு? வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஒன் இப்படி இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? இன்வர்ட் இல்லைன்னா அவுட்வர்ட். மூணு ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இல்ல மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்? ஆர்த்தோகனலா பெர்பெண்டிகுலர்? மியூச்சுவலி ஆர்த்தோகனலா? ஆர்த்தோகனல்ல ரெண்டு டாட் ப்ராடக்ட் எடுத்தா சரியா? வெக்டார்ல யூஸ் பண்ணுவோம். ஆர்த்தோகனல் அப்படின்னு சொன்னா ரெண்டு இது வந்து வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம். பட் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா மூணுமே ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். புரியுதா இல்லையா? அப்ப மூணுமே ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்கப்பதான் எனக்கு என்ன கிடைக்குது? இஎம்எஃப் கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஓகே. ஆமா, அப்ப நல்லா பாரு.